Hi friends, welcome to Part Time Recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் ரோட்டு கடை பரோட்டா சால் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பரோட்டா சால்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபியை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானனையும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் அதையும் சேர்த்தி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் சேர்த்தி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரை மூடி அளவு தேங்காய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதை இதில் நான் சேர்த்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இதில் சேர்த்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவையும் இதில் நான் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதில் சேர்த்தி நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தேங்காவையும் இதில் நம்ம சேர்த்திடலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானனையும் ஒரு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்தி இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துல, நம்ம அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்த்துனால இதில் நம்ம சேர்த்த வேண்டாம். இப்போ இது நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். சால்னாக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இதில் 2 தக்காளியும் நான் இதில் சேர்த்துறேன். தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணும். அதை இதில் நான் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். நெக்ஸ்ட் இதில் நான் கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துறேன். அதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலாவும் இதில் நான் சேர்த்துறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் இதில் நான் சேர்த்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இதில் நான் சேர்த்தி இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தேங்காய் பேஸ்ட்டு இதில் நம்ம ஊற்றிடலாம். இதையும் நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம அந்த ஜாரில் உள்ளதையும் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரோட் கடையிலலாம் நல்ல தண்ணி ஊற்றி தான் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வேணுனாலும் நம்ம அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ உப்பு போதுன்னா பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பச்சை வாசனம்லாம் போகும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. பார்க்கவே பாருங்கள் அந்த ரோட்டு கடை சால்னா வாட்டமே இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் மல்லியில் சேர்த்தி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சால்னாவை நம்ம புரோட்டா, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சால்னா ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.